சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய வீர அழகரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது, மக்கள் எப்படி உற்சாகமாக அழகரை வரவேற்கிறார்கள் என்ற விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா. அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றிலிருந்து அதிர்வெட்டுகள் முழங்க கோவிந்தா கோவிந்தா கோஷத்தின் இடையே வீர அழகர் பச்சை பட்டு உடுத்தி இன்று வைகை ஆற்றில் இறங்கினார். அதாவது குறிப்பாக மதுரைக்கு அடுத்தபடியாக மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாத திருக்கோயில 10 நாட்கள் சித்திரை திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கம். நேற்று இரவு தியாக விநாயக பெருமாள் கோயில் பூப்புள்ளாக்கில் வந்த அழகர் நேற்று இரவு வந்திருந்தார். இன்று அதிகாலை கோயிலிருந்து புறப்பட்ட வழிநடுகளின் பல்வேறு மண்டப படிகளில் எழுந்தறினார். ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலய வாசலில் வீர அழகருக்கு குடை வரவேற்பு அளிக்கப்பட்டு காலை 7:40 மணி அளவில் வைகை ஆற்றில் ஒரு 70,000 மேற்பட்ட மக்கள் சூழ வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி வீர அழகர் இறங்கினார். கோவிந்தா கோஷத்துடன் மக்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். அபிநயா. விரதம் இருந்த பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்துவது ஒரு பக்கம், அதே போன்று மக்களுடைய வெள்ளத்தில் கள்ளழகர் வரக்கூடிய அந்த காட்சிகளுடைய கழும் பார்வையையும் நாம் பார்த்தோம். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.